Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம AutoCadல டோர் எப்படி மேக் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். சோ அது வந்து நம்மளுடைய பிளான்ல எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டோர் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக எப்படி க்ரியேட் பண்ணணும் ஒரு சிம்பிள் ஐடியா மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட் மட்டும் தனியாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பார்ட்டு ஓகேவா. ஸோ இந்த பார்ட் தனியாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை வந்து மிரர் பண்ணுங்கள். ஸோ மிரர் பண்ணிங்கன்னா இந்த சைட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மிட் பாயிண்டில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். இந்த இதையும் டச் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிமைனிங் போர்ஷன் மட்டும் நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோர் கிடச்சிரும் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நம்ம வால்னு வச்சுக்கலாம், நம்ம பிளானோட வால் அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டோர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனுடைய சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ட்ரிம் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதனுடைய டோட்டல் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 900 ஓகேங்களா. ஸோ லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு இப்போ நான் இந்த இடத்துல லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 900க்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அதாவது இங்கே இருக்கட்டும், இந்த இடத்துல இருந்து ஒரு 900 கொடுத்துக்கிறேன். இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம் பண்ணுங்கள். டபுள் என்டர் கொடுத்துட்டு இந்த போர்ஷனை மட்டும் ட்ரிம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம டெலிட் பண்ணிடலாம். இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம இதில் கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி சிங்கிள் லைனாக தான் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். பிளாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் கீ பி. ஸோ பி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் டோர் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ டோர் 1 ஆர் உங்களுடைய விருப்பம் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோல் டோர் அப்படியே செலக்ட் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இது உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிடும். இப்போ இதை நம்ம மூவ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி எம் கொடுங்க. எம் கொடுத்துட்டு இதை என்டர் கொடுத்துட்டு F8 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் மூவ் கொடுத்து நீங்கள் பிக் பண்ணும்போது கரெக்டாக பாயிண்ட்டு பிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கரெக்டாக பிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த மூவ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹிஞ்சஸ்லாம் தேவையில்லை, நார்மலாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா லைன் டூல் எடுத்துகிட்டு என்ன லென்த்து, அதுக்கப்புறம் அதே போல் இந்த பக்கம் என்ன அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துட்டு ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் ட்ரிம் கொடுத்து ரிமைனிங் போர்ஷன் வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. இதை மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு என்ன அதே மாதிரியே பிளாக் பண்ணிவிட்டு மூவ் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு கரெக்டான ஒரு வியூ கொடுக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஹிஞ்சஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மென்ஷன் தான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதுவும் இல்லாமல் நீங்கள் வெறும் டோருன்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. D1 டோர் வரப்போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டோர் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம பிளாக் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம செப்பரேட்டாக செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதுக்காக தான் நம்ம வந்து பிளாக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து மூவ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து காப்பி பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மூவ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னு நீங்கள் காப்பி ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காப்பி கொடுத்துட்டு
இது வந்து உங்களுக்கு எந்தெந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்தந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா? F8 கொடுத்துட்டு எந்தெந்த டைரக்ஷனில் வேணுமோ அதை எல்லாமே ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மூவ் ஆர் காப்பி ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே போல் தான் விண்டோவும். இப்போ விண்டோ க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ 1000 கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு இதுதான் ஒரு விண்டோ அப்படின்னா சேம் ப்ராசஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிக்கோங்க. பி என்டர், இதுக்கு W1 சொல்லி கொடுத்துக்கோங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட், இந்த இதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி உங்களுக்கு எந்தெந்த டைரக்ஷன் வேணுமோ அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் வந்து டோர் விண்டோ தனித்தனியாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணி இதில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆனால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பிளானுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிளான் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், லைன் டூல் வச்சு தான் எல்லாமே பண்ண போகிறோம். அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.